Hi friends, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா Oneplus தரப்பில் Oneplus Nord 2 5G தான் பார்க்க போகிறோம். போன மாதம் தான் Oneplus CEன்னு ஒரு ஃபோன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி Oneplus Nord 2 5Gன்னு வெளியிட்டிருக்காங்க. கொஞ்சம் சிப்செட் மாற்றிருக்காங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி ஃபோனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் வாங்கலாமா வேணாமான்னு ஒரு கிளாரிஃபிகேஷனாச்சும் கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஃபோனை வாங்க போகிறாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்த்துக்கிட்டா 6.43 இன்ச்சில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் AMOLED டிஸ்பிளே பேனலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் வீடியோ குவாலிட்டிலாம் வேறு வெறித்தனமே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இதனால் கேம்லாம் சும்மா சூப்பராக விளாட்லாம். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 நாள் கழித்து நான் தனியாக வீடியோ போடுறேன். அடுத்து இந்த ஃபோனோட ப்ராசஸ்ன்னு பார்த்துக்கிட்டா MediaTek Dimensity 1200க்கான ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 5G ப்ராசஸ். இதனால் கேம்லாம் சும்மா வேறு வெறித்தனமே விளாண்டுக்கலாம். கேமுன்னு எடுத்துக்கிட்டால் இந்த ஃபோனில் சூப்பராக இருக்கும். ஏன்னா 5G கேமிங் ஃபோன் 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே சப்போர்ட் ஆகுது. கேம்லாம் சும்மா வேறு வெறித்தனமே விளாண்டுக்கலாம். அடுத்து இந்த ஃபோனோட கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டா 64 MP ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செல்ஃபி கேமரா வந்து 16 MBக்கு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் கேமரா கொஞ்சம் டல் தான். 25,000 கொடுத்து வாங்குகிறோம். ஒரு 64 MP ரியர் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஒரு 120 MP ரியர் கேமரானாச்சும் கொடுத்துருக்கணும். பட் இவங்க கொடுக்கல. கேமரா பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்குது. இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்துட்டா 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்தவரை சூப்பர்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ வரக்கூடிய எல்லா ஃபோன்லேயும் இந்த மாதிரி தான் பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துட்டு வராங்க. இதை சார்ஜ் பண்ண 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ரேம்னு பொறுத்தவரை 6GB + 8GBன்னு 2 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 12GB இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இந்த ஃபோன் வேரியண்ட்டில் கொடுக்கவே. ஸ்டோரேஜ்னு பொறுத்தவரை 64GBயும் 128GB 2 வேரியண்ட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸ்ன்னு பொறுத்தவரை 25,000லேருந்து ஒரு 35,000க்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. ஒரு 25,000 ஒரு 35,000க்குள்ளே வந்தால் இந்த ஃபோனை வாங்குவீங்கன்னா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிராண்டிங் ஃபோன் நல்ல பிராண்டிங் ஃபோன் கேட்டிங்கன்னா இந்த ஃபோனுக்கு தாராளமாக வாங்கிக்கலாம். கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்து வாங்கினீங்கன்னா ஒரு 25,000க்கு இந்த ஃபோனில் 64 MB தான் கொடுத்துருக்காங்க. அதனால் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோனை வாங்க வேணாம்னு தான் சொல்லுவேன். மற்றபடி பட்டைய கலப்பு இந்த ஃபோன் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. பர்ஃபார்மன்ஸும் சரி, கேமரா தான் கொஞ்சம் டல் அடிக்குது. ரேமு, ஸ்டோரேஜு எல்லாமே சூப்பராக இருக்குது. பேட்டரியும் சூப்பராகவே இருக்குது. ஒரு பிராண்டிங் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனை தாராளமாக வாங்கிக்கோங்க. அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். இருங்க இன்னும் வீடியோ முடியலை. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வியூஸ்லாம் நல்லாவே வருது. சப்ஸ்கிரைப் தான் பண்ணவே மாட்டேறீங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். பாய்.